நான் இந்த நகராட்சியில ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ரூம் இல்ல, பாத்ரூம் இல்ல, தண்ணி இல்ல. ஒரு ரூம் பண்ணி கொடுத்த சொல்லிட்டாரு. ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு சொல்லிட்டே இருக்கு. யாருமே பண்ண மாட்டாரு. சொல்லிட்டு அப்ப பண்றேன், இப்ப பண்றேன், இப்ப பண்றேன். நேத்து சொல்லிட்டாரு. வாரம் டைம் கூட சொல்லிட்டாரு. இங்க ரூம்ல எல்லாம் நிறைய இருக்கு. பின்னாடி எல்லாம் பாத்ரூம் இல்ல, ஒண்ணும் இல்ல. தண்ணி நிறைய இருக்கு. இங்க குப்பை கூட சைடுல நிறைய இருக்கு. ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இருக்கு நிறைய. அதெல்லாம் கொசு கடைக்கு 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாமான்னு இங்க வேலை பாக்குறாரு. எதுவுமே பண்ண மாட்டாரு. அங்க இருந்து அந்த சைடு ரூம் இருக்கு, எல்லாம் உடைஞ்சிருச்சு. இன்னொரு மழை வந்தீங்கன்னா எல்லாம் தண்ணி எல்லாம் உள்ளன வந்தினாரு. எப்படி தூங்க மாட்டார் நைட் எல்லாம். காலையில வந்தீங்கன்னா வேலைக்குவா சொல்லிட்டு வர சார். சம்பளம் எல்லாம் கரெக்டா போடுறாங்களா? கரெக்டா போடுறாரு சார். கரெக்டா கொடுக்குறாரு. சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம் மட்டும் பாத்ரூம் அது மட்டும் இல்லை. எல்லாம் நிறைய உங்களுக்கு பார்த்து இங்க அதிகாரி சொன்னீங்களா? சொல்லிட்டாரு. நம்ம ஆளு கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு. அவர் பண்ண மாட்டாரு. எத்தனை வருஷமா சொல்றீங்க? ஒரு ஒரு இந்த வேலை கொஞ்சம் எப்போ வந்துட்டாரு சார். அப்போ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு. ரூம் அப்போ பண்றாரு, இப்ப பண்றாரு, பண்ண மாட்டாரு. ராமேஸ்வரம் நகராட்சியோட ஒப்பந்த தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களோட இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை பூரா அங்கேயே கொட்டி அந்த குப்பைக்குள்ளேயே தூங்கக்கூடிய நிலை அந்த மக்களுக்கு இருக்கு. அங்க குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரிட்டீன் பாத்ரூம் அமைச்சு கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய சுகாதார கேடு நிறைய இருக்கு. அவங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகளை பூரா எடுத்துக்கொண்டு பாவம் அவங்க உடல்ல அந்த நோயும் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாம அவங்க அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா நேரடியா களத்துல போய் பார்க்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே குப்பையெல்லாம் தூங்குறாங்க. அந்த குழந்தைகள்லாம் அங்க இருக்கு. நோய் தொற்று பரவும் அதிக அபாயம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழலும் துப்புரவு பணியாளர்கள் ராமேஸ்வரம் சுத்தமா துப்புரவு பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா அவங்க துப்புரவு இடத்துல அந்த குப்பையிலேயே தூங்குறாங்க. அந்த நிலையை ரொம்ப பார்க்க ரொம்ப வருத்தம் அளிக்குது. நம்ம நகராட்சி பகுதி நகராட்சி நம்பர் 1 நகராட்சி நம்ம விருதுகள் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிற பெருமிதத்தினா இந்த விருதுக்கு அப்படின்னா ஆணிவேராக இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளே இந்த நிலையில படுத்து கிடக்காங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யறது? இதை உடனடியா நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கும் விடுதி, கழிப்பறைகள் இதெல்லாம் முறையா செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட விஷயத்தை பதிவு செய்யறேன்.